ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு மினி விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி எனக்கும் கிளாஸ் இருக்குது, இவங்களுக்கும் ஒர்க்கிங் டே. ஸோ இன்றைக்கி எப்படி போகுது இந்த மார்னிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல குட்டீஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸுக்கு சிம்பிளான ஒரு டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ரொம்ப யோசித்து மெனக்கிட்டு ஏதாச்சும் பண்ணால் அதெல்லாம் திரும்ப தான் வரும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மில்க் ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் சீஸ் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான். இதை பட்டர் ஆர் கீயில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங் ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபில்லிங் பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் குட்டீஸ் ஃபில்லிங் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் ப்ளெயினாக வெறும் சீஸ் மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை கல்லிலேருந்து இறக்கி ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டீஸோட பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். கூடயே காக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட், இங்கிலீஷில் அதுக்கு பெர்சிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஆளுக்கு 2 பீஸ் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. இங்கே ஜெர்மனியில் இப்போ ரொம்ப குளிராக தாங்க இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கு ப்ளெயின் வாட்டர் கொடுக்காம கொஞ்சம் ஜீரகம் அண்ட் ஓமம் போட்டு வாட்டரை பாயில் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பேன் ஸ்கூலுக்கு. ஸோ மீன்வைல் இவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. குட் மார்னிங். கிடைச்ச ஒரு சின்ன கேப்பில் டிஷ் வாஷர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவந்திகா அவளாவே எந்திரிச்சிட்டா. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ அவள் தங்கச்சியும் போய் எழுப்ப சொன்னேன். பாருங்கள், குட்டீஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த சாமி விளக்கெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் விளக்கும் வச்சாச்சு. எனக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்க வேண்டாம், வீட்டுக்கே கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அமுச்சிட்டாங்க. ஸோ எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் இவங்களுக்கும் நான் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். குட்டீஸ்க்கு காலையில் 7:30க்கே கிளம்பணும். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ குட்டீஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர டைமில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஹார்லிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வீக்டேஸ் எல்லாமே இப்படி தான் கொஞ்சம் பிஸியாகவே போகும். எனக்கு கிளாஸ் 8 மணிக்கு காலையில் ஆரம்பித்தா ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போகும். நடுவில் 1-2 பிரேக் விடுவாங்க. அந்த டைமில் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அது எல்லாமே பண்ணுவேன். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்க கரெக்டாக இருக்குங்க டைம். அதனால தான் என்னால் லாங் வீடியோ சுத்தமாக போஸ்ட் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குட்டீஸை ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ கூடியே லையாவும் வருவா எங்கள் கூட வாக்கிங். ஸோ அவ்வளோதாங்க எங்களோட மார்னிங் ரூட்டீன். ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் எவ்ரிடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.